மரணத்துடைய மயக்கம் உண்மையானது, மரணத்துடைய கஷ்டம் உண்மையானது. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சம்பவத்துக்கு முன்னால் வரை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், ஒவ்வொரு நபரும் யாரெல்லாம் பாவியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் காஃபிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மரண நேரத்தில் கஷ்டம் வரும். ஆனால் இன்று எனக்கு தெரிந்தது முஹம்மது நபி அவர்களுக்கே கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் மரண நேரத்தில் எல்லோருக்கும் கஷ்டம் வரும். சக்ரத்துல் மௌத் பில் ஹக், மரணத்துடைய பயணம், மரணத்துடைய மயக்கம், மரணத்துடைய கஷ்டம் உண்மையானது என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் தேம்பி அழுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், சிரித்தார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. அந்த விஷயம் என்ன தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கடைசி பயணம் வந்துவிட்டது. அந்த செய்தியை கேட்டவுடன் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் அதிகமாக அழுதார்கள், அதிகமாக தேம்பி அழுதார்கள். ஏன்? இதற்கு பிறகு என்னுடைய தந்தை இருக்க மாட்டார், அவருடைய ரூஹ் பிரியக்கூடிய தருணம் இது. மறுபடியும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் அழைத்து இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் சிரிக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று பிற்காலத்தில் அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் கேட்டபோது ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது விஷயம் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? எனக்கு பிறகு சீக்கிரமாக என்னை சந்திக்கக்கூடியவர் நீதான். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹுக்கு பிறகு சீக்கிரமாக மரணம் யாருக்கு வரும்? அவருடைய குடும்பத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அதேதான் நடந்தது. 6 மாதத்திற்குள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த மயக்கத்தில், அந்த கஷ்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அனுமதி தாருங்கள், அல்லாஹ் உங்களிடம் அனுமதியை கேட்க சொன்னான். நீங்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது அந்த மறுமையை தேர்ந்தெடுக்கிறீர்களா? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு இந்த உலகத்தை விட அந்த மறுமை அதுதான் சிறந்தது. என்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும், அதுதான் எனக்கு ஆசை, ஆர்வம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் உட்கார்ந்து படுக்கிறார்கள். அன்னி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முகத்தில் தண்ணீரை துடைக்கிறார்கள், தண்ணீரை போட்டு அவர்களுடைய மயக்கத்தை எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலும் மயக்கத்திலும் ஜுரத்திலும் சூடில் இருந்தார்கள். அந்த நேரத்திலும் வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், மரணத்துடைய மயக்கம் உண்மையானது, மரணத்துடைய மயக்கம் உண்மையானது என்று சொல்லி கடைசி நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை உயர்த்தி விட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு உண்மையான இறைவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் மீது இரக்கம்